கபிலன் கபிலன், பரமசீலன், பரசு மற்றும் இளவேணி சத்தியசாகரத்தில் பயணித்துக் கொண்டு இருந்தனர். அனைவரும் கபிலன் என்ன செய்ய போகிறான் என்று பார்த்துக் கொண்டு இருந்த வேளையில் இளவேணி அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினாள். முதல் முறையிலேயே 9வது மண்டலம் வரை வந்த அவள் சத்தியதேவ சட்டகத்தையும் வளர்த்தி இருந்தாள். அது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. பெரும்பேகன் அவள் யார் என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு இருந்தார். ஒருவேளை அவள் சத்தியதேவ ஆலயத்தின் முக்கிய நபரின் வாரிசாக இருக்குமோ என்று சந்தேகம் கொண்டார். ஏனெனில் சிலாந்தகரை போல இன்னொரு நபரால் ரகசியமாக நுட்பங்களை பெற முடியாது என்று அவர் உறுதியாக நம்பினார். அதனால் இளவேணி ஒன்று சத்தியதேவ ஆலயத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அல்லது ஆலயத்தின் முக்கியஸ்தர் ஒருவரின் சீடராக இருக்க வேண்டும். இளவேணியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தீபாலன், என்ன நடக்கிறது? அவள் தெய்வீக சீடரா என்று கேட்டாள். அனைவரும் இளவேணியை பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டு இருந்த சமயத்தில் பரசு தன் தாக்குதலை துவங்கினான். பரமசீலன் மற்றும் இளவேணியை போலவே பரசுவின் பின்னாலும் மாபெரும் நட்சத்திர உலகம் ஒன்று தோன்றியது. அது எந்த வகையிலும் பரமசீலனை விட பலவீனமான ஒன்றல்ல. கரையில் நின்று கொண்டு இருந்த அனைவரும் ஒரு நொடியில் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர்களுக்குள் விவாதம் பறந்தது. ஒரே நேரத்தில் மூவர் விண்மகுடத்தை செயல்படுத்தும் அளவிற்கு அது மிக சாதாரணமான ஒன்றாக மாறி போய்விட்டதா? பரமசீலன் சத்தியதேவ ஆலயத்தின் தெய்வீக சீடர். மற்ற இருவர் யார்? அவர்களின் பின்னணி என்ன? அவர்களும் சத்தியதேவ ஆலயத்தின் தெய்வீக சீடர்களா? 3 பேரும் 9வது மண்டலத்தை ஒன்றாக கடக்க போகிறார்களா என்ற அதிர்ச்சியோடு பலர் கடலை பார்த்துக் கொண்டு இருந்தனர். பரமசீலன், பரசு, இளவேணி ஆகியோர் கடலின் 9வது பகுதியை அடைந்ததையே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கையில் இப்போது மூவரும் சத்தியதேவ சட்டகத்தை செயல்படுத்துவதை பார்த்ததும் கரையில் இருப்பவர்களுக்கு இதயமே நின்றது. சிலாந்தகரின் கண்கள் சுருங்கின. அவருடைய கண்களில் ஒரு கோப ஒளி மின்னியது. சத்தியதேவ ஆலயத்திற்கு மட்டுமே சொந்தமான சத்தியதேவ சட்டகத்தின் ரகசிய முறைகளை பெற்று அதை வளர்த்தெடுப்பது சிலாந்தகருக்கும் சரி, அசோகவனத்திற்கும் சரி, மலையை உருவாக்குவதை விட கடினமான ஒன்றாக இருந்தது. சிலாந்தகர் அதற்காக ரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தியிருந்தார். இருந்தாலும் அவரால் நிலமுகுடம் வரைத்தான் வர முடிந்தது. ஆனால் ஒரு இளைஞர் கூட்டம் விண்முகுடத்தை உருவாக்கிவிட்டு சத்தியசாகரத்தை ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தது. இது அவர் எதிர்பார்க்காத ஒன்று. இது அவருடைய மரியாதையில் விழுந்த மிகப்பெரிய அடியாக இருந்தது. கபிலன் 9வது பகுதியை கடப்பானா மாட்டானா என்பதை விட்டுவிட்டு இந்த மூவர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தனர். சத்தியதேவ சட்டகத்தை உருவாக்கிய தெய்வீக சீடர்கள் சத்தியதேவ ஆலயத்தின் பொக்கிஷமாக கருதப்படுவார்கள். சத்தியதேவ ஆலயம் அவர்களுக்கு வரம்பற்ற வளங்களை கொடுத்து வளர்த்தெடுக்கும். அவர்களது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். சிறிது நேரத்தில் பரமசீலன், பரசு மற்றும் இளவேணி ஆகியோர் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தனர். சில பேருடைய பார்வை மட்டுமே கபிலன் மீது இருந்தது. ஆனால் கபிலனுக்கு அது தெரியாது. அவனுக்கு இது பற்றிய கவலையும் இல்லை. அவனுடைய முழு கவனமும் வாயில் காவலரோடு சண்டையிடுவதிலும் சத்தியதேவ சட்டகத்தை புரிந்து கொள்வதிலும் தான் இருந்தது. அவனிடம் புனிதாலய ஓட்டத்திற்கு பஞ்சமில்லை. அதனால் சோர்வடைந்து விடுவோம் என்ற கவலை அவனுக்கு இல்லை. அதனால் அவன் முழு மூச்சோடு சண்டையிட்டான். அவனுக்கும் வாயிற்காவலருக்குமான சண்டை சரிசமமாக இருந்தது. அவருடைய தாக்குதல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது அவன் அடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. எல்லா வகையான பாதைகளும் அடக்கப்பட்டாலும் சத்தியதேவம், காலம், பரிமாணம் மற்றும் வாழ்விச்சை இந்த 4ம் அடக்கப்படாத. அது இருக்கும் வரை இந்த போர் என் கையை விட்டு போகாத என்று கபிலன் உறுதியாக கூறினான். ஒருவர் தன்னுடைய சொந்த சக்தியை நம்பி சத்தியசாகரத்தில் இறங்குவதுதான் நல்லது. வெளிப்புற உதவியை நாடினால் அது வாயில் காவலரின் வலிமையையும் அதிகரிக்கும். பின்னர் அவர் அடக்கவே முடியாத காட்டாறு போல மாறிவிடுவார். அதனால்தான் கபிலன் அபீஸ்வால் உட்பட எந்த பொக்கிஷங்களையும் பயன்படுத்தவில்லை. 1000த்திற்கும் மேற்பட்ட நகர்வுகள் தொடுக்கப்பட்டு விட்டன. இந்த தாக்குதலில் கபிலன் வாயிற்காவலரின் பலவீனத்தையும் சத்தியதேவ சட்டகத்தை பற்றிய புரிதலையும் பெற்றிருந்தான். இந்த புரிதல் மூலம் சத்தியதேவ சட்டகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு கபிலனுக்கு கிடைக்கும். கபிலன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனுடைய கண்கள் பிரகாசித்தன. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இது. உள்ளார்ந்த பரிமாண படலத்தை செயல்படுத்தி பார்க்க வேண்டும் என்று கபிலன் முடிவெடுத்தான். அவனது உடலில் இருந்து ஒரு 10த்திற்கும் மேற்பட்ட பரிமாண விதிகள் சீறி பாய்ந்தன. அவை 300 அடி விட்டம் கொண்ட ஒரு விசித்திரமான வட்ட வடிவு போர்க்களத்தை உருவாக்கின. 300 அடி விட்டத்திற்கு உருவான போர்க்களம் பரிமாண சக்தியால் நிறைந்து இருந்தது. அது முழுக்க முழுக்க கபிலனது கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சத்தியதேவ பாதையின் உச்சம் சத்தியதேவ சட்டகத்தை உருவாக்குவது, மார்க்க வழி பாதையின் உச்சம் மார்க்க வாயிலை உருவாக்குவது, அது போல பரிமாண பாதையின் உச்சம் பரிமாண படலத்தை உருவாக்குவது. உள்ளார்ந்த பரிமாண படலம் கபிலன் இதற்கு முன்னர் உருவாக்கிய பரிமாண போர்க்களங்களை விட பல மடங்கு ஆழமானது, கடினமானது, அதிக உழைப்பை கேட்கக்கூடியது.
அதை உருவாக்க கபிலன் ரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தியிருந்தான். கபிலன் இதற்கு முன்பு சந்தித்த வேத பிரபஞ்ச குருகுலத்தின் சீடர்களால் கூட பரிமாண படலத்தை உருவாக்க முடியவில்லை. அதற்குண்டான ஞானமும் போதனையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பரிமாண பாதைகளை பற்றிய கபிலனது புரிதல் வேத பிரபஞ்ச குருகுலத்தை சேர்ந்தவர்களை விட ஆழமானது. அதனால்தான் அவன் நீண்ட காலத்திற்கு முன்பே பரிமாண படலத்தை உருவாக்கிவிட்டான். இருப்பினும் அது அவனுக்கு திருப்தி கொடுக்கவில்லை. அவன் அதன் அளவை அதிகரிக்க விரும்பினான். அதனால்தான் அதை இத்தனை நாள் பயன்படுத்தாமல் தாமதப்படுத்தினான். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிமாண பாதையே அவனுடைய முக்கிய பாதையாக இருந்தது. அது அவனுடைய எதிர்கால சாதனைகளுக்கான ஊன்றுகோலாக இருந்தது. அதனால் அதை அவன் முழுமையாக்க வேண்டியிருந்தது. இல்லையெனில் அவன் எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டியிருக்கும். தேவபுரிக்கு வெளியே நடந்த போருக்கு பிறகு கபிலனை காணவில்லை. அவன் எங்கு சென்றான், என்ன செய்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த தருணத்தில் கபிலன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதன் காரணம் பரிமாண படலத்தை வளர்ப்பதற்காகத்தான். காலமேகத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த போது தன்னிடம் சத்தியதேவ சட்டகம் இல்லை என்பதை கபிலன் உணர்ந்தான். அதனால் சத்திய சாகரத்தில் காலூன்ற தனக்கு ஒரு துருப்புச் சீட்டு தேவை என்று அவன் யோசித்தான். அந்த துருப்புச் சீட்டுதான் பரிமாண படலம். கபிலன் உருவாக்கிய பரிமாண படலம் கடலில் நங்கூரம் போல ஊன்றி இருந்தது. கிட்டத்தட்ட 300 அடி சுற்றளவிற்கு கடல் அமைதியாகிவிட்டது. வாயில் காவலரால் கட்டவிழ்க்கப்பட்ட சத்தியதேவ சட்டகம் கூட கட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் கபிலனின் பரிமாண படலம் அனைத்து சக்திகளையும் விழுங்கக்கூடியது. வாயில் காவலரின் சத்தியதேவ சட்டகத்தின் வலிமையை விட கபிலனின் பரிமாண களத்திற்கு வலிமை அதிகம். அதனால் அது அடக்கப்பட்டு விட்டது. என்னதான் சத்திய சாகரம் வாயிற் காவலரின் கோட்டை என்றாலும் அதை முழுமையாக கபிலன் மாற்றி அமைத்த பின்னர் அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அதோடு கபிலன் தன்னுடைய பரிமாண களத்தில் சத்தியதேவ விதிகளையும் சத்திய நிகூடத்தையும் இணைத்திருந்தான். அதனால் சத்தியதேவ சட்டகம் எளிதில் அடக்கப்பட்டு விட்டது. சத்தியதேவ சட்டகம் ஒரு மாபெரும் நட்சத்திர களத்தை உருவாக்கக்கூடியது. மார்க்க வாயில் மாபெரும் கதவு ஒன்றை உருவாக்கக்கூடியது. அது இரண்டும் அனைவர் கண்ணிற்கும் தெரியும். ஆனால் பரிமாண படலம் யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு மறைமுக சக்தி. அதை சாதாரண கண்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் தன்னை சுற்றி அது இருக்கிறது என்பதை உணர முடியும். இப்போது அனைத்தும் கபிலன் கட்டுப்பாட்டில். அவன் கையை முன்னோக்கி நீட்டி காற்றை இறுக்கமாக பிடித்தான். அழிக்கவும் என்று உத்தரவிட்டாள். அவளுடைய கைகளில் இருந்து பேரழிவின் சக்தி ஒன்று வெளியேறியது. அது வாயிற்காவலர் இருந்த இடத்தை முழுவதுமாக சூழ்ந்தது. அவரை சுற்றியிருந்த இடம் வெடித்து சிதறியது. எங்கும் மணலும் நீரும் தெரித்தது. வாயிற்காவலர் உருவாக்கிய சத்தியதேவ சட்டகம் கூட சிதறடிக்கப்பட்டு ஒளிப்புள்ளிகளாக மாறி ஒளித்திரையில் இணைந்து கொண்டது. வாயிற்காவலர் தோற்கடிக்கப்பட்டார். கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியது. கபிலன் தன்னுடைய பரிமாண சக்தியை ஒதுக்கி வைத்துவிட்டு சத்தியதேவ படைகள் அமைதியாக நின்றான். அவன் எதற்காகவோ காத்திருப்பதை போல இருந்தது. அவன் தனக்கு முன்னால் இருந்த ஒளித்திரையை வெறித்து பார்த்தான். இதிலும் சத்திய நீக்குடம் இல்லையா? இப்போது இருக்கும் ஒரே வழி கடலின் 10வது பகுதியை கடப்பதுதான் என்று பெருமூச்சு விட்டான். 9வது பகுதியை கடப்பது என்பது கபிலன் நினைத்ததை விட கடினமான ஒன்றாக இருந்தது. ஆனால் அதற்கு வெகுமதியாக ஒரு பங்கு சத்திய நீக்குடம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அது அவனுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அவனால் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது. முன்னேறி செல்வதுதான் அவனுக்கு இருக்கும் ஒரே வழி. அந்த நேரத்தில் கரையில் இருந்த அனைவரும் மின்னல் தாக்கியதைப் போல துள்ளி குதித்தனர். அங்கு பாருங்கள், கபிலன் வாயிற்காவலரை தோற்கடித்து விட்டான் என்று ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். பலரால் தாங்கள் கண்டதையே நம்ப முடியவில்லை. அவர்கள் ஆச்சரியத்தோடு கடலில் இருந்த கபிலனை மீண்டும் ஆரவாரத்தோடு பார்த்தனர். கபிலன் உண்மையிலேயே வெற்றி பெற்று விட்டான். அவன் அதை எப்படி செய்தான்? ஆரம்பம் முதல் இறுதி வரை அவன் சத்தியதேவ சட்டகத்தின் ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தவில்லை. பின்னர் எப்படி அவனால் வெற்றி பெற முடிந்தது? சத்தியதேவ சட்டகம் இல்லாமல் சாகரத்தின் 9வது பகுதியை கடக்கும் முதல் நபர் கபிலன் தான். அப்படி என்றால் அவன் 10வது பகுதியையும் கடந்து சத்திய மேருவில் ஏறிவிடுவானா? அப்படி என்றால் இன்று நாம் ஒரு அதிசயத்தை காணப் போகிறோமா என்று பலர் தங்களது ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தினர். சத்திய சாகரத்தின் கரையில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் ஒன்று கூடியிருந்தனர். அவர்கள் அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் மட்டுமே நிறைந்து இருந்தது. அவர்கள் அனைவரின் கண்களும் கபிலனை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தது. சத்தியதேவ சட்டகத்தை உருவாக்காமல் சத்திய சாகரத்தின் 9வது பகுதியை கடக்க முடியும் என்று அவர்கள் ஒருபோதும் நம்பவில்லை. இன்று அவன் அவர்கள் நம்பிக்கையை பொய்யாக்கினான். சத்தியதேவ சட்டகம்தான் சத்திய சாகரத்தின் அடித்தளம் என்று சொன்னவர்கள் எல்லோரும் இப்போது வாயை பிளந்தபடி நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கண்ணங்கள் சிவந்து போயிருந்தது. யாரோ அவர்கள் கன்னத்தில் பலமாக ஓங்கி அரைந்ததைப் போல இருந்தது. அருந்ததி சிரித்தாள். அவள் ஏளன புன்னகையோடு திரும்பி பவளனையை பார்த்து தன் கையை நீட்டினாள்.
பந்தயத்தில் நான் வென்றதைப் போல தெரிகிறது, நீங்கள் தோற்றதைப் போல தெரிகிறது. அதனால் காந்தர்வ புல்லாங்குழலை எனக்கு தரப்போவதைப் போல தெரிகிறது என்று கூறினாள். பவழனியின் கண்களில் ஒரு விசித்திரமான வெளிப்பாடு தோன்றியது. அவள் கபிலனை ஒரு அரக்கனை பார்ப்பதைப் போல பார்த்தாள். ஆனால் கபிலன் எப்படி 9வது பகுதியை கடந்தான்? சத்தியதேவ சட்டகம் எப்படி திடீரென்று மறைந்தது? அவன் அப்படி என்ன செய்தான் என்று குழப்பத்தோடு கத்தினாள். அருந்ததியிடம் போட்ட பந்தயத்திற்காகவே அவள் கபிலனை ஆழமாக கண்காணித்து வந்தாள். அவனுடைய சிறு நகர்வை கூட அவள் விடவில்லை. அப்படி இருந்தும் கபிலனது வெற்றிக்கான காரணத்தை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் கபிலன் எப்படி வாயிற்காவலரை தோற்கடித்தான் என்பதும் அவளுக்கு தெரியவில்லை. அவள் குழம்பியதை பார்த்த அருந்ததி, அது பரிமாண படலம் என்று கூறினாள். பரிமாண படலம் கண்ணிற்கு தெரியாத ஒன்றாக இருந்தாலும் அதனால் அருந்ததியின் ஆதி தோற்ற பார்வையிலிருந்து தப்ப முடியாத பவழனை முதலில் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் பின்னர் அவள் அனைத்தையும் யோசித்து பார்த்தாள். கபிலன் பரிமாண பாதையை பின்பற்றுபவன், அதனால் அது நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவள் நம்பினாள். இருந்தாலும் அதை அவன் 9வது பகுதியில் வெற்றிகரமாக நிகழ்த்தியது அவளது ஆச்சரியத்தை அதிகப்படுத்தியது. 9வது நிலையில் இருக்கும் வாயிற்காவலர் கட்டவிழ்க்கும் சத்தியதேவ சட்டகத்தை வெல்ல சாதாரண பரிமாண படலத்தால் முடியாது, குறைந்தபட்சம் அது 2ஆம் தரமான படலமாக இருக்க வேண்டும் என்று கூறினாள். பரிமாண படலம் சத்தியதேவ சட்டகத்தை போலவே 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் 4ஆம் தரம் பலவீனமான ஒன்றாகவும் முதல் தரம் இருப்பதிலேயே வலிமையான ஒன்றாகவும் கருதப்படுகிறது. பரிமாண படலத்தை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய சிரமம் சத்தியதேவ சட்டகத்தை உருவாக்குவதை விட சவாலானது என்பதை பவழனி நன்கறிந்திருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிமாண பாதையை விட சத்தியதேவ பாதையை பின்பற்றுபவர்கள் அதிகம் இருந்தனர். அதனால் தலைமுறையாக சத்தியதேவ சட்டகத்தை உருவாக்கும் ரகசிய முறை மேம்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தது. அதனால் சிரமம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது. ஆனால் பரிமாண பாதையை பொறுத்தவரை அது அதிகம் பேர் பின்பற்றவில்லை. அதனால் அதை உருவாக்குவது அவ்வளவு எளிதானதல்ல. கபிலன் என்னதான் சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு காலம் பயிற்சி செய்கிறான்? அவன் பிரபஞ்ச குருகுலத்திற்கு கூட செல்லவில்லையே. அப்படி இருந்தும் அவனால் எப்படி இதை செய்ய முடிந்தது என்று பவழனி ஆச்சரியப்பட்டாள். அதை பற்றி யோசிக்கும் போதுதான் அவளுக்கு புனித துறவி வேதா ஞாபகத்திற்கு வந்தார். கபிலன் வேதாவின் வாரிசு. அவரும் காலம் மற்றும் பரிமாணத்தை பின்பற்றியவர். அதனால் அவர் கபிலனுக்கு ஏதாவது ரகசிய நுட்பத்தை விட்டு சென்று இருப்பாரா என்று அவள் யோசித்தாள். இதுவரை நம்பப்பட்ட அனைத்து விதிகளையும் இந்த கபிலன் உடைத்து விட்டான். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். புல்லாங்குழல் உனக்கானதுதான் என்றாள் பவழனி. பவழனி விருப்பமின்றி காந்தர்வ புல்லாங்குழலை வெளியே இழுத்தாள். காந்தர்வ புல்லாங்குழல் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண புல்லாங்குழல் போலத்தான் தெரியும். ஆனால் அது வாசிக்கப்படும் போதுதான் அதன் மகிமை என்னவென்று வெளியே தெரியும். அருந்ததி அதை வாங்கிக் கொண்டாள். அதை சுற்றி முற்றி பார்த்தாள். இறுதியாக அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். மறுபுறம் சிலாந்தகரின் கண்கள் இருண்டு போயிருந்தன. கபிலன் 9வது பகுதியை கடந்தது அவனுடைய திறமையை உலகிற்கு பறைசாற்றியது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சிலாந்தகர் செய்த சாதனைகளை தகர்த்தெறிந்தது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. சிலாந்தகர் சத்தியதேவ சட்டகத்தை உருவாக்கி இருந்தார். அதை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நகர்வுகளை அவர் தொடுத்திருந்தார். அதன் மூலம்தான் அவர் வெற்றி கண்டார். இருந்தும் அவரால் 10வது பகுதிக்குள் 1.5 மைல் தூரத்திற்குத்தான் பயணிக்க முடிந்தது. மறுபுறம் கபிலன் சத்தியதேவ சட்டகம் இல்லாமலேயே வாயில் காவலரை எளிதில் தோற்கடித்தான். இது கபிலனுக்கும் வாயிற்காவலருக்கும் இடையிலான வலிமையை காட்டவில்லை, கபிலனுக்கும் சிலாந்தகருக்கும் இடையிலான வலிமையை காட்டியது. இதில் மிகவும் மோசமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சத்தியசாகரத்தை கடந்தனர். அதனால் கண்டிப்பாக அனைவரும் கபிலனையும் சிலாந்தகரையும் தான் ஒப்பிட்டு பேசுவார்கள். சிலாந்தகரது அனைத்து சாதனைகளும் இப்போது புகையாய் கரைந்து விட்டது. ஏதோ உயர்தர பரிமாண படலமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் அவனால் வாயில் காவலரை நசுக்கி இறக்க முடியாத என்று சிலாந்தகர் தனக்குள் கூறிக்கொண்டார்.